ஓம் நம சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். பெற்றது தாயாயினும் படைத்தது இறைவன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஆண் பெண், அதாவது தாய் தகப்பன், ஒரு ஆணும் பெண்ணும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர்கள் இணைவு அவங்க சல்லாபம் மட்டுமே செய்து கொள்கின்றார்கள். ஒரு ஆணும் பெண்ணும் இணைகிறாங்க. அதுவும் எதற்காக இணைகின்றார்கள் என்றால் அவர்களுடைய சந்தோஷத்திற்காக இணைகின்றார்கள். அது மட்டும்தான் அவர்கள் செய்கின்றார்கள். வேற எதுவும் அவர்கள் செய்வது கிடையாது. இதனால தான் சொல்கிறாங்க, பெற்றது தாயாயினும் படைத்தது இறைவன். தாய் என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 மாதம் சுமந்து வெளியில் எடுப்பாங்க. அது மட்டும் தான் பண்ணாங்க. இப்போது ஒரு ஆணும் பெண்ணும் சல்லாபம் செய்து கொண்டு முடித்த பிறகு ஒரு ஆணிடம் இருந்து செல்லக்கூடிய அந்த சுக்கிலம், அதாவது விந்தணுக்களில் பல கோடிக்கணக்கான விந்தணுக்கள் இருக்கு. அந்த விந்தணுக்களில் இந்த ஒரு விந்து அணுதான் கரெக்டாக அந்த கருமுட்டைக்குள்ளே போகணும் அப்படின்னு எந்த ஒரு தாய் தகப்பனும் முடிவு செய்யவில்லை. கரெக்டாக இந்த இது 10 மாதம்தான் கருவாகணும். இந்த 10 மாதத்துக்குள்ள இதுக்கு கண்ணு, காது, மூக்கு, அப்புறம் தலை இப்படி ஆகணும். மூளை, நரம்பு, ஹார்ட்டு, உடல் உள்ளுறுப்புக்கள், விரல், இவை அனைத்துமே எந்த ஒரு தாய் தகப்பனும் உட்கார்ந்து அமர்ந்து இப்படி தான் இருக்கணும் யாருமே எதுவுமே பண்ணலை. இது எல்லாம் யார் பண்ணுனா? கரெக்டாக அந்த 10 மாதத்துக்குள்ளே அதுக்கு சரியான உணவு அந்த தாய் சாப்பிட்டு அது செரித்து கரெக்டாக அவங்க கரெக்டாக அந்த உணவு வழியாக போய் கரெக்டாக இதுக்கு அந்த உயிர் சக்தி, இந்த பிராணன், மூச்சு, கரெக்டாக ஹார்ட் பீட்டு, இது எல்லாம் சரியாக இது ஆகணும். 10 மாதத்துக்குள்ளே இது இப்படி உருவாகணும், இப்படி அழகாகணும் அப்படின்ட்டு இதெல்லாம் பண்ணினது யார்? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பெற்றது தாயாயினும், தாயை குறை சொல்லவில்லை. தாயை விட சிறந்தவன் இறைவனுங்கிறாங்க. அப்போ அந்த தாயை படைச்சது இறைவன் தான். தாய்க்கும் நிகரானவர்கள் தான் பெற்றோர்கள். தாயை குறை சொல்லவே இல்லை. ஆனாலும் அந்த தாயையும் படைத்தது இறைவன் தான். ஆதி 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 மூலமாக இருக்கக்கூடிய அவன். அப்போ பெற்றது தாயாயினும் படைத்தது இறைவன். இப்போ இந்த கணம், இப்போ நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ இந்த கணம் மூச்சு அதுவாக இயங்கி கொண்டிருக்கின்றது. உடல் உள் உறுப்புகள் அதுவாக இயங்கி கொண்டிருக்கின்றது. உடம்புக்குள்ள பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போ இந்த கணம் நம் உயிரோடு இருப்பதற்கு காரணம் யார்? நமக்குள்ளே இருந்து செயல்படக்கூடிய இறைவன் தான். நம்ம அவனை மறந்துட்டோம். இறைவனை என்ன பண்ணிட்டோம், நமக்கு ஏன் நிறைய கஷ்டங்கள் வருது அப்படின்னா, மூலமான இறைவன், எல்லாத்துக்கும் ஆதி மூலமான இருக்கக்கூடிய இறைவன் மறந்துட்டோம். எங்கேருந்து வந்தான், அவன் இறைவன் தான் படைச்சான், அதை மறந்துட்டோம். மறந்துட்டு என்ன பண்றோம், இறைவன் வெளியில தான் இருக்காரு அப்படின்ட்டு வெளியில கோயில் குளமா போயிட்டு இருக்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். விவேகானந்தர் ஒன்று சொல்லுவாரு, எவன் ஒருவன் வெளியிலேயே வெளியில தான் இறைவன் இருக்கான் அப்படி அப்படின்னு தேடி 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 போறானோ, அவன் இன்னும் அந்த இறைவனை நோக்கி போகக்கூடிய அந்த பக்தியில படிநிலைகள்ல படியின் நுனியில் தான் இருக்கின்றான் அப்படின்னு. இன்னும் ஏறி வரவில்லை, ஒன்றும் தெரியவில்லை அப்படின்னு. இறைவன் என்பது நமக்குள் இருக்கின்றான். அவன் எங்கேயும் எல்லா இடத்துலையும் இருக்கின்றான். நமக்குள்ளே இறைவன் இருக்கின்றான். நம்ம அதை பார்க்கவில்லை. இறைவனை மறந்ததினால் வரக்கூடியதான் நமக்கு பல பிரச்சனைகள் வருது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்பயாவது புரிந்துக்குங்க. பெற்றது தாயாயினும் படைத்தது இறைவன். கருவிலிருந்து உங்களோட கலந்து வந்திருக்கிறவன் இறைவன் தாங்க. அந்த கருவிலிருந்து உங்களை பார்த்து இந்த உயிருக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது, இது நல்லா வரணும், நல்லா 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 உடல் பெற்று நல்லா அந்த பூமிக்கு வரணும்ட்டு அந்த கருவுலையே ஒன்னா கலந்துட்டான் இறைவன். கருவில் ஒன்னா கலந்து கரெக்டாக உங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு பக்குவமா பார்த்து அவ்வளோ செஞ்சுக்கிட்டு இப்போ இந்த கணமும் உங்களை பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அழகா பார்த்துட்டு இருக்கிறாரு. இவ்வளோ விஷயம் பண்றாரு. ஆனால் நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, நமக்கு இறைவன் என்ன கொடுத்தாரு, என்ன செஞ்சாரு அப்படின்னு திட்டுறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இறைவன் கொடுத்தது நீங்க பார்க்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை, ஒன்றுமே பண்ணல. நீங்க வேற என்னமோ கேட்குறீங்க, இறைவனை மறந்துட்டீங்க. இறைவன் எளியோனுக்கு எளியோன். அவர் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு இறைவன். இறைவனுடைய கருணை தெரியல, அந்த ஞானம் என்பது இல்லை, அறியாமையில மாயையில் இருக்கீங்க. இப்பயாவது புரிந்து கொள்ளுங்கள். இறைவனுடைய கருணை, இறைவன் உங்களுக்குள்ளதான் இருக்கின்றார். சிவவாக்கியர் கூட ஒரு வாக்கியம் சொல்லுவாரு, நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி முணுமுணு என்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். நட்டக்கல் எப்படி பேசும்? உன்னுடைய நாதன் இறைவன் உள்ள இருக்கிறான். நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு எல்லாத்திற்கும் மூலமானவன் இறைவன் மட்டும்தான். அவன் நமக்குள்ளே இருக்கின்றான். அதை நீங்க எப்போது உணரத் தொடங்குகின்றீர்களோ அப்போதுதான் உங்கள் வாழ்க்கை என்பது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். நன்றாக புரிந்து தெரிந்து நல்ல வழியில் சென்று இந்த பிறப்பு என்பது அறுத்து இறைவனிடம் 2 கலந்து விடுங்கள். ஓம் நம சிவாய நம.